அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். வங்கக்கடல்ல 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. அது தமிழகத்தை நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது எதை நோக்கி வருவதற்கான, எந்தெந்த மாவட்டங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? உங்களுடைய கணிப்பு என்ன? அதாவது நாளைய தினம் காற்று சுழற்சி உருவாகிறது. இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நவம்பர் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சலனம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டெல்டா கடற்கரை அருகே வந்து நவம்பர் 26ஆம் தேதி நிலை கொள்ளும். சில வானிலை காரணிகளின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 24 முதல் 30 மணி நேரத்திற்கு டெல்டா கடற்கரை அருகேவே நிலை கொண்டு தீவிரமடைந்து மழை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் நாகை வரையிலான மாவட்டங்கள்ல வரக்கூடிய சலனத்தில் இருந்து நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் இந்த 3வது சுற்று மழைப்பொழிவு நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நீர் இருப்பை வெகுவாக அதிகரிப்பதற்கும் நீர்நிலைகளை நிரம்ப வைப்பதற்கும் ஏதுவான மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது.